தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தென் மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 5ஆம் தேதி இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதே நேரத்தில் தென் மாநிலங்களை அடக்கிய பிரதிநிதிகள் குழு அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தென் மாநில முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருப்பதோடு கடிதமும் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்ட விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாகவே திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்தி திணிக்கும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை கண்ட குறிப்பாக மும்மொழி கொள்கைகளுக்கு வளர்ச்சி ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக கன்னட மொழியை பாதுகாக்க வேண்டுமானால் இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்ற கன்னட வளர்ச்சி ஆணையம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னடாவில் இருமொழி கொள்கையை செயல்படுத்த முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு கன்னட வளர்ச்சி ஆணைய தலைவர் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்தி தமிழ்நாட்டை பின்பற்றிய பல்வேறு மாநிலங்கள் இருமொழி கொள்கையை குறிப்பாக உறுதியாக இருப்பதாகவும் கனடாவில் இருமொழி கொள்கைக்கு கன்னட வளர்ச்சி ஆணையம் என்பது தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் இருமொழி கொள்கையை செயல்படுத்த முதலமைச்சர் சித்தராமையா கன்னட வளர்ச்சி ஆணையத்திற்கு தலைவத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாகவே இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல இருமொழி கொள்கையை தான் தமிழகத்தில் பின்பற்றப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இதற்காகவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை பின்பற்றி பல்வேறு மாநிலங்கள் ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட கர்நாடகாவில் இருமொழி கொள்கைக்கு கனடாவில் வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. தங்களது தகவல்களுக்கு நன்றி செலினா.